இப்போ நம்ம கல்யாண சாம்பாருக்கு தேவையான சாம்பார் மசாலா வறுத்து பொடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு இப்போ பார்த்துக்குவோம். நம்ம நெய் சிறிதளவு, வெந்தயம் 15 கிராம், உளுந்தம்பருப்பு 50 கிராம், மிளகு 15 கிராம், ஜீரகம் 20 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், கருவேப்பிலை சிறிதளவு, மல்லி வர மல்லி நாட்டு மல்லி 1/2 கிலோ, மிளகாய் 1/4 கிலோ. நெய் ஊற்றிக்கிறோம். அடுத்தது வெந்தயம் போடுறோம். அடுத்தது உளுந்தம்பருப்பு, அடுத்தது கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, வர மல்லி, வர மிளகாய். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கி ஆற வைக்கலாம். அதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கலாம். கல்யாண சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு பருப்பு பார்த்துக்கலாம் எவ்வளோ போடுறோன்னு அளவு முறை. துவரம் பருப்பு 2 கிலோ, பாசிப்பருப்பு 1/4 கிலோ. நம்ம சாம்பாருக்கு பருப்பு போடலாம். இப்போ மஞ்சத்தூள் சேர்க்குறோம். இப்போ வந்து நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம். சாம்பார் பொடிச்சு வச்சுருக்கோம் வறுத்து. அது இல்லாமல் நமக்கு சாம்பாருக்கு என்ன தேவையோ அது இப்போ இங்கே ரெடியாக இருக்குது. ஒரு பார்வை பார்த்துடலாம். நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பாத்திரம் எண்ணெய், கடுகு, உளுந்த பருப்பு போட போகிறோம். கடுகு வெடித்தோன்னு தான் மற்றதெல்லாம் போடணும். வரமிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய், கத்திரிக்காய், புளி, உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், வெல்லம், ஃபினிஷ் பண்ண போகிறோம். சாம்பார் காய் வெந்துருச்சு, கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ பருப்பு போட்டு சாம்பார் பொடி போட்டு இறக்க வேண்டியதான். இப்போ பருப்பு போடுறோம் சாம்பாருக்கு.
சுவையான சாம்பார் ரெடி. நம்ம வறுத்து பொடித்த சாம்பார் பொடி தூவுறோம். அடுத்து நம்ம மல்லி இலை, இப்போ நம்ம சாம்பார் சுவையான கல்யாண சாம்பார் ரெடி ஆச்சு. கடைசியாக இறக்கும் பொழுது சிறிதளவு நெய் சேர்த்து இறக்கணும்னா நல்ல மணமாக இருக்கும். சாப்பாட்டு கூட சாப்பிடும்போது அற்புதமாக இருக்கும்.